நீங்க 3 days 4 night கோவாவில் ட்ரிப் பிளான் பண்ணி என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்க இந்த 3 days 4 night ட்ரிப்ல என்னென்ன இடத்தெல்லாம் விசிட் பண்ணலாம், எப்படிலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க கோவாவுக்கு குயிக்கா போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோயம்புத்தூர் பெங்களூர்ல இருந்து டைரக்ட் ஃபிளைட் இருக்கு. அந்த டைரக்ட் ஃபிளைட் பாத்தீங்கன்னா டெப்போலியம் ஏர்போர்ட்டை ரீச் ஆகும். அங்க இருந்து வெஹிக்கிள் வச்சு ஒரு 1 hour டிராவல் பண்ணீங்கன்னா நார்த் கோவாவை ரீச் ஆயிடலாம். நீங்க அங்க ஒரு ஹோட்டல்ல செக் இன் பண்ணிட்டு ஒரு வெல்கம் ட்ரிங்க் எடுத்துக்கலாம். அங்க ஈவினிங் ரிலாக்ஸா ஒரு ஸ்விம்மிங் பூல்ல என்ஜாய் பண்ணிட்டு ஓவர் நைட் பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸூரியான ஹோட்டல்ல ஸ்டே பண்ண போறோம். டே 2ல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு நாம நார்த் கோவாவை தான் சுத்தி பார்க்க போறோம். நாம நார்த் கோவாவில் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்ப்போம். முதல்ல ஸ்பெக்லர் பீச், அகோடா போர்ட், லைட் ஹவுஸ், சிலுக்குவாரியம் பீச், கல்லாங்கட் பீச், பாகா பீச், அஞ்சனா பீச், வாகட்டார் பீச். இதுதாங்க மோஸ்ட்லி நம்ம பார்க்கக்கூடிய இடம். டே 3ல நாம எந்தெந்த பிளேஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா சவுத் கோவாவில் சவுத் ஓல்டு கோவா சர்ச், மியூசியம், மங்குசி டெம்பிள், மிராமர் பீச், டொனோபோலா பீச். போட் குரூஸ்ல டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே நாம போட்ல போயிட்டு நைட் டின்னரையும் அங்கேயே முடிச்சிட்டு டிஜே எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு மிட் நைட்ல நாம ஹோட்டலுக்கு வந்துருவோம். அடுத்த நாள் ஒரு வேனு நம்மளை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிடும். அவ்வளவுதாங்க இந்த ட்ரிப். நம்மளுடைய 4 day கோவா பேக்கேஜ் இதோட முடியுது. இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான மெமரபிளான ட்ரிப்பை நீங்க பிளான் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி இன்னைக்கே உங்களுடைய ட்ரிப்பை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு தனிநபரா இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஃபேமிலியா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு நிறுவனமா இருந்தாலும் சரி, உங்களுக்கான ட்ரிப்பை நாங்க பிளான் பண்ணி தரோம். ஸ்கிரீன்ல தெரியுற எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி இன்னைக்கே உங்களோட சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நன்றி.